நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து மார்னிங்கும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஈவினிங்கும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் நம்ம ஒர்க் அவுட் செய்யலாம், ஈவினிங்கும் ஒர்க் அவுட் செய்யலாம்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்கன்னா அப்படி வந்து நம்ம பண்ண வேணாம். ஸோ எதனால் அப்படின்னா நம்ம மசில்ஸ் வளர்கிறதுக்கு, அதாவது நம்ம மசில்ஸ் ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ மார்னிங் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் 1 ஹவருக்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் 1 ஹவருக்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங்கும் பண்ணிவிட்டு ஈவினிங்கும் பண்ண வேணாம். மார்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மசில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரெக்கவரி டைம் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஈவினிங் பண்ணுறதுனால அந்த ரெக்கவரி டைமை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் மார்னிங் பண்ணால் மார்னிங் மட்டும் பண்ணுங்கள், ஈவினிங் பண்ணால் ஈவினிங் மட்டும் பண்ணுங்கள். ஸோ எப்போதுமே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட்டை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஜிம் ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வேஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் பேசிட்டு ஸோ பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அப்படி பண்ண வேணாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு ஜிம்முக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா 1 ஹவருக்குள்ளே உங்கள் ஒர்க் அவுட் வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஸோ 1 ஹவருக்கு மேலே இழுக்க வேணாம். அதே மாதிரி தான் ஹோம் ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸில் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ண வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப லேட்டாக வந்து பொறுமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமாக முடிக்கிறது தான் உங்கள் பாடிக்கும் நல்லது. சில பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் ஒர்க் அவுட்டும் ஈவினிங் ஒர்க் அவுட்டும் சொல்லிட்டு தனியாக பிரித்து வந்து பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து பைசப் பண்ணிவிட்டு செஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர், ட்ரைசெப் ஸோ இது மாதிரி பண்ணுறாங்க. அப்படி வந்து பண்ண வேணாம். ஸோ மார்னிங் வந்து ஒரு ஒர்க் அவுட்டுக்கு வந்து அதாவது 3 மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் தரீங்க அப்படின்னா ஸோ அந்த 3 மசிலுக்கும் வந்து மார்னிங்கே பண்ணி முடிச்சிருங்க. ஈவினிங் பண்ண வேணாம். ஸோ ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் பண்ண வேணாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜிம் பிகினர்ஸ் நானே பார்த்துருக்கேன். ஸோ மார்னிங் வந்து 2 மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஈவினிங் அப்புறம் 2 மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்படி பண்ண வேணாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு லைக்கும் பண்ணுறதுனால வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ அதுக்காக தான் லைக் கொடுக்க சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். Eat healthy, stay healthy. Until then, signing off, Yogesh. See you in another video. Bye guys.